ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு நெக் வந்து பேக் நெக் வந்து ஒரு அழகான டிசைன் ஸ்டிச் பண்ணுறவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள். இப்போ லைனிங் வந்து ஹைட்டு வந்து 14 இன்ச் எடுத்திருக்கேன். கீழே வந்து தையலுக்காக விட்டுருக்கேன். சுற்றளவு வந்து ஒரு 10.5 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு மாடலுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த டிசைனு ஷோல்ட்ரு அதே மாதிரி நெக்கு இதெல்லாமே வரைஞ்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறத இப்போ காமிக்கிற பேக் நெக்கு. இப்போ அதை ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 2க்கு 2 இல்லை நமக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணுனாலும் 3க்கு 3 எடுத்துக்கலாங்க. நான் இப்போ 2க்கு 2 எடுத்திருக்கேன் பீஸு. இந்த மாதிரி நிறைய பீஸ் கட் பண்ணி பாருங்கள், ஒரு மடிப்பு மடித்து மறுபடியும் ஒரு மடிப்பு மடித்து இந்த 2 சைடு வந்து ஃபோல்டு பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நிறையா நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ப்ளவுஸு தைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம முதல்ல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மிஷினில் உட்காரும்போது நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது உட்காந்து தைச்சிட்டு இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆயிரும். நமக்கு லெஷர் டைம் கிடைக்கும்போது நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். என்ன ப்ளவுஸ் தைக்கிறோமோ அது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக மிஷின்லேருந்து நம்ம எந்திரிச்சு எல்லாமே தைச்சிட்டு ஓகேங்களா. பாருங்கள், இப்போ இது வந்து பீஸ் வந்து ஒன்றா ஃபுல்லாக வந்து அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த லைனிங் இருக்கு இல்லையா, இந்த லைனிங் வந்து நம்ம அப்படியே அடித்து திருப்பிக்கலாம். இது எப்படி இன்விசிபிள் பண்ணுறதும் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸு வந்து இடுப்பு இருக்கு இல்லைங்களா, கீழே அந்த ரெண்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். இது 2 தையல்லே வந்து ஃபுல்லாகவே வந்து இன்விசிபிள் ஆகிரும். அதே மாதிரி நெக் இருக்கு இல்லைங்களா, பேக் நெக்கு பாருங்கள், அதை அப்படியே அடிக்கிறேன் பாருங்கள். பாருங்க, இப்போ சைடு இடுப்பு இருக்கு இல்லையா, அந்த கேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து இப்படி திருப்பணும்னு வைங்க. இப்போ உள்ள விட்டு இப்படி திருப்பினோம்னா ஃபுல்லாக வந்து நீட்டாக ஃபினிஷிங் வந்துடும். ஸோ இது வந்து இன்விசிபிள் ஆயிரும். அதாவது இடுப்பும் வந்து இன்விசிபிள் ஆயிரும். அதே மாதிரி நெக்கும் வந்து இன்விசிபிள் மாதிரி ஆயிருங்க. பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிடலாம். இது வந்து 2 தையல் தான், ஆனால் இடுப்பும் நெக்கும் வந்து ஃபினிஷ் ஆயிரும். ஸோ நீங்கள் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். புதுசாக பார்க்குற பிகினர்ஸ்க்கெல்லாம் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இது இந்த மாதிரி நம்ம அடிச்சு திருப்பிட்டோன்னு வைங்க, நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த பீஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த டிசைன் எடுத்து பாருங்கள். இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி வந்து லைனாக வந்து வச்சுட்டு வரணும். அதுக்கு முன்னாடி இந்த பிசுரெல்லாம் கட் பண்ணுறதுக்காக ஷோல்ட்ரு, ஆம்கோல் இதெல்லாம் வந்து நீட்டாக தைச்சிட்டு அதே மாதிரி நெக்குக்கும் வந்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து எல்லோ கலர் நூல் தான் போட்டிருக்கேங்க. ஏன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த டிசைன் வைக்கும்போது அந்த எல்லோ கலர் நூல் வந்து மறைஞ்சிரும். ஸோ அதனால தான் அந்த அதே கலர்லேயே நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த தையல் இருக்கு இல்லையா, அது மேலே தான் நம்ம டிசைன் பண்ணும்போது இந்த நூல் வந்து மறைஞ்சிரும். இந்த டிசைன் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஷோல்டரில் வந்து தையலுக்கு மட்டும் விட்டுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாங்க. கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு 1/4 இன்ச்சு இல்லை ஒரு 1/2 இன்ச்சு கேப்பு விட்டு அப்படியே நம்ம ஃபுல்லாக தைச்சிட்டு வரணும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நம்ம தைச்சி வச்சுக்கலாம். புதுசாக பார்க்குற பிகினர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் கமெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியும். ஸோ எனக்கு எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்னொரு வரிசை வந்து நம்ம அப்படி வைக்கணுங்க. இந்த வரிசை வந்து பாருங்கள், இந்த மாதிரி அந்த 2 ஷார்ப் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இல்லைன்னா இன்னொரு மாடல் இருக்குது, அதை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா 2 இது இருக்குது இல்லைங்களா, அந்த ஷார்ப்பாக இருக்கிறது, அது 2 டச் இருக்க மாதிரி வைக்கலாம். இல்லைன்னா பாருங்கள், இந்த டைமண்ட் மாதிரி இருக்கு இல்லைங்களா உள்ளுக்குள்ளார, இந்த டைமண்டில் வந்து இந்த ஒன்று தைச்சிருக்கு இல்லையா, பாருங்கள், இந்த டைமண்ட் உள்ளே கோர்க்கிற மாதிரி வச்சுட்டு நியராக வந்து இன்னொரு தையல் அப்படி போட்டுட்டு வரலாம். இது உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள்.
மறுபடியும் சொல்கிறேன், புதுசாக பார்க்குற பிகினர்ஸ் எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? இப்போ நான் இது ஃபுல்லாக தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் டைமண்டாக வரும். சரிங்களா? இதே மாதிரி ஃபுல்லாக வந்து எல்லாத்துக்குமே தைச்சிக்கலாங்க. ஒரு வருஷம் வச்சு மறுபடியும் ஃபுல்லாக வந்து நம்ம தைச்சிக்கணும். பாருங்கள், தைச்சிட்ருக்குறேன் பாருங்கள். இது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். லாங்கிலேருந்து பார்த்தா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். டைமண்டாக இருக்கும். இதுவும் தைச்சாச்சு. தைச்சிட்டு லேஸ் இருக்குது பார்த்திங்களா? லேஸு இல்லைன்னா நம்ம கிளாத்லேயே வந்து பைப்பிங் மாதிரி பண்ணி கூட தைக்கலாம். இப்போ நான் ஷார்ட்டாக சொல்கிறதுக்காக லேஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த லேஸ் வச்சு ஃபுல்லாக அப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 சைடுமே வந்து ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், பண்ணியாச்சு. 2 சைடும் ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறக்கு. ஸோ நீங்கள் இது ஒரு மாடல் தான். இதை நீங்கள் டிசைன் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து 2 நாட் வச்சுருக்கேன். 2 நாட் வச்சாச்சு. இந்த சென்டர் இருக்குது இல்லைங்களா, இந்த டைமண்ட் மாதிரி இருக்கிறது, அதில் வந்து இந்த குட்டி குட்டி கோல்டு பால் இருக்குது இல்லைங்களா, அந்த கோல்டு பால் வந்து ஃபுல்லாக வந்து வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணாலும் அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்து வந்து இன்னொரு வீடியோஸ் நான் போடுறேன். அதில் வேறு மாடல் டைப்பில் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வரும் ஷேப்பு பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி பால் வச்சிட்டோம்னா லாங்லேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது எப்படி இருக்குன்ட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். என்னோடய வீடியோஸும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். தேங்க்யூ.